கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47-48. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனம் 47-48. அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசித்த இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47-48 வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற மனைவி அவர்கள் செபிப்பார்கள். உங்க வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ள பிள்ளைகளா இருங்க. கிருபை செய்யுங்க, இறக்கம் செய்யுங்க. எல்லா துகை மன மகிமை எல்லாம் உங்களுக்கே செல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, ஒரு காரியத்துக்காக ஜெபிங்கள் என்றால் நம்மளவா சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாகவே உட்காந்துருக்க கூடாது. ஆயத்தமாக இருக்கணும். எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். சென்னையில் உள்ள ஒரு மூத்த ஊழியர் சொல்லுவார், அவர் விசுவாசியாக இருக்கும்போது அவங்க ஊழியக்கார் சொல்லுவாராம், திடீர்னு எரிச்சு நீ இன்னைக்கு பிரசங்கம் பண்ணு சொல்லுவாராம். யாரை கை நீட்டி சொல்கிறாரா அவங்க பிரசங்கம் பண்ணணும். எப்பொழுதும் எல்லாத்துக்குமே ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாட்களிலே நம்ம பார்க்க போகிறது, இங்கே வசனம் சொல்லுகிறது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எங்கே தொடங்கணும்? எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. எங்கே தொடங்கி? எருசலேம் தொடங்கி. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். இப்போ நம்மளாம் யாராக இருக்கிறோம்? அவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம கர்த்தருடைய விசுவாசிகள். நம்ம யார்? கர்த்தருடைய விசுவாசிகள். நம்ம அவருக்கு யாராக இருக்கணும்? சாட்சிகளாக இருக்கணும். நம்ம சாட்சிகளாக இருக்கிறோமா? என்பதை நீங்கள் மனதிலே கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருங்க. எப்படி சாட்சியாக இருக்கணும்? அவருடைய வார்த்தையை நம்ம ஜனங்களுக்கு கேட்டதோடு விட்டு விடாமல் ஜனங்களுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். ஏன்னா நம்ம யார்? அவருடைய விசுவாசி. சத்தியத்தை அறிந்து கொண்ட நீ போய் என்ன செய்யணும்? சத்தியத்தை அறிவிக்கணும். அப்போ நம்ம கேட்டுட்டு இதோட விட்டுட்டு போகிற காரியம் இல்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? சத்தியத்தை அறிந்து கொண்ட நாம் சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். சத்தியம்னா என்னங்க? சத்தியம்னா என்ன? சத்தியம்னா முதல்ல என்னது? உண்மை. சரி, உண்மைன்னா என்னது? யார் உண்மை? யார்? அவர்தான் உண்மை உள்ளவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் உண்மை உள்ளவர். அவர்தான் சத்தியம் நிறைந்தவர். அவருடைய வார்த்தை தான் சத்தியம் நிறைந்தது. இந்த சத்தியம் நிறைந்த அவருடைய சத்தியம் நிறைந்தவராகிய அவருடைய வார்த்தையை நாம் உலகமெங்கும் போகிறது, நமக்கு அறிமுகமானவர்களுக்கு அந்த சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொண்ட நாம் இந்த சத்தியத்தை போய் அறிவிக்கணும். இப்போ பாருங்க, ஒரு சில சாட்சிகளை நம்ம நாட்களிலே பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலர்கள் சாட்சியாய் இருந்தார்கள்.
பின்பு இந்த 2000 ஆண்டுகளாக அநேகர் சாட்சிகளாய் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தார்கள். நாம் எப்படிப்பட்ட சாட்சிகளாக இருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், லூக்கா 1:56 வாசிங்கிற. லூக்கா 1:56 வாசி. ஒரு சாட்சியை பார்க்குறோம். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனார். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றார். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று. ஒரு நிமிஷம் இருப்பா. 4:5 வாசிப்பா. 5:6 வாசிப்பா. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியர் ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவர் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, சகரியாவை குறித்தும் எலிசபெத்தை குறித்தும் நம்முடைய ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இவங்க எப்ப எதை கை கொண்டுவா? புதிய ஏற்பாடவா பழைய ஏற்பாட்டவா? இவங்க கை கொண்டது புதிய ஏற்பாடவா பழைய ஏற்பாடவா? பழைய ஏற்பாடு. இப்போ பழைய ஏற்பாட்டில் பாருங்க, கர்த்தரிட்ட நியமங்கள், கர்த்தரிட்ட நியமங்கள் சகல கற்பனைகளின் படியையும் நியாயங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். நம்மளை குறித்து இப்படி சாட்சி சொல்லுவாங்களா? அல்ல வேதம் நம்மளை குறித்து ஒரு நாளைக்கு சாட்சி சொல்லுமா? சொல்லணும். கர்த்தருடைய வருகை ஒருவேளை தாமதிக்குமானால் நம்மை குறித்தும் மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். இப்படி ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவங்களாக இருந்தாங்க, அவங்க நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், நம்ம தெருவில், நம்ம ஊரில், நம்ம பட்டணத்தில், நம்முடைய தேசத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்கணும்? சாட்சிகளாக இருக்க வேண்டும். இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:50-51 வாசிங்க. 23:50-51 வாசி. யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தார். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். இப்ப பாருங்க, யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஆலோசனைக்காரன் இருந்தார். அரிமத்தியா ஊரானாகிய இந்த யோசேப்பு, இவர் எப்படி இருந்தாராமா? எப்படி இருந்தாரா? உத்தமனும் நீதிமானுமாய். பார்த்தீங்களா? இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு எப்படி இருந்தாராமா? உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தார். நம்ம எப்படி இருக்கணுங்க? நம்ம இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை இல்லையா? கர்த்தருடைய பிள்ளை இல்லையா? நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். கடந்த வாரத்துக்கு முன்னால் பார்த்தோம், வலது பக்கத்தில் இருக்கிறவர்களே, உண்மையும் உத்தமம் உள்ளவர்களே, என் பிதாவினால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இளைப்பாறுதலில் பிரவேசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். யாரை பார்த்து? உண்மையும் உத்தமமாய் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுவார். இப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும்? உண்மையும் இருக்கணும், உத்தமமும் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக சாட்சிகள் உண்டு. ஸ்தேவான் ஒரு சாட்சி. ஸ்தேவான் எப்படி சாட்சி? இரத்த சாட்சியாய் மரித்தார். இன்னும் நிறைய சாட்சிகளை வேதாகமத்திலிருந்து நம்மால் பார்க்க முடியும். ஆனால் பாருங்க, நம்முடைய நாட்களில் பேசப்படுகிற சாட்சிகள்,
நம் தேசத்தை சேர்ந்த சாது சுந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த தாடிக்காரர் இல்லை, அவர் சாது சுந்தர் செல்வராஜ் பார்த்துருக்கீங்க. சாது சுந்தர் சிங்னு சொல்லிட்டு பஞ்சாப் தேசத்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் உண்டு. அவர் எப்படி வஸ்திரம் இருப்பார்னா, நம்ம இந்து தேசத்தை சேர்ந்த சாமியார்களை போல காவி ட்ரெஸ் அணிந்திருப்பார். ஆனால் அவர் உலகம் முழுவதையும், குறிப்பாக இந்திய தேசம், திபெத்து, நேபாளம் போன்ற தேசங்களிலே கர்த்தரை அறிவித்து அநேக பாடுகளை பட்டு அநேக அற்புதங்களை செய்த ஒரு மனிதன். அவரை குறித்து புத்தகம்லாம் என்று அவரை குறித்து இன்றைக்கும் பேசப்படுகிறது. அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார். சாது சுந்தர் சிங், அந்த புஸ்தகம் தம்பி சாலமோன் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது 3வது தடவை வாங்கியிருக்கேன். ஏற்கனவே 2 தடவை அந்த புஸ்தகத்தை வாங்கி படிச்சுட்டு யாருக்காவது கொடுக்கறது, அந்த புஸ்தகத்தை அப்படியே ஆட்டையை போட்டுறாங்க. 3வது இருக்குது. கர்த்தருடைய பிள்ளை வீட்டில் இருந்து நம்ம என்னைக்குனாலும் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவை ரொம்ப வெறுத்தவர். ஏனென்று சொன்னால் பஞ்சாபில் அவர் படித்த ஸ்கூல் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். அங்கே பைபிளை படின்னு சொல்லுவாங்க. அது அவருக்குள்ள ஒரு பெரிய வெறுப்பு. இதை தானே படிக்க சொல்கிறோன்னு சொல்லி கிழிச்சு தீ வைக்கிறது சிறு வயதிலேயே. அதை படிக்க சொன்னது நிமித்தம் அதை கிழிச்சு தீ வைத்தவர். ஆனால் பின்னாட்களில் அவங்க அந்த சீக்கிய மதத்திலே அவரை ரொம்ப கடவுள் பக்தியாய் அவர்கள் தாய் தகப்பன் வளர்த்தார்கள். 14 வயதிலேயே நான் கடவுளை பார்த்தே ஆக வேண்டும் என்கிற வைராக்கியம் அவங்க வீட்டில் அவர் அன்று இரவு, கடவுள் இன்று இரவு என்கிட்ட பேசுகிறேன்னா காலையில் நான் ரயிலே தற்கொலை பண்ணி கொள்ளுவேன். பக்கத்தில் பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி ரயில் தண்டவாளம், நான் விழுந்து தற்கொலை பண்ணி கொள்வேங்கிற முடிவோடு அவர் காத்திருந்தார். காத்திருக்கும்போது அவருக்கு தோன்றின கர்த்தர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் நினச்சிருந்தார், யாரெல்லாம் மனசு நினச்சிருந்தார் அவங்க தான் கடவுள் இருப்பாங்க, அவங்க என் முன்னாடி தோன்றுவாங்கன்னு. ஆனால் தோன்றுனது யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே ஆகாது என்று தள்ளின கல்லுதான் தலைக்கு மூலக்கல் ஆயிற்று. ஆகாது அப்படின்னு எது நினைச்சாரோ அதுதான் அவர் முன்னால் தோன்றின தெய்வம். பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவரை குறித்து அறிந்து கொள்ள பைபிள் காலேஜில் சேர்ந்தார். வேதாகமத்தை படித்தார். அநேகருக்கு வேதத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். குறிப்பாக திபெத் என்கிற தேசம், அங்கே புத்த மதம் மட்டுமே. அங்கே என்ன மதம்? புத்த மதம் மட்டுமே, வேறு யாரும் அங்கே போகக்கூடாது. அங்கே போய் பிரசங்கம் பண்ண இயேசுக்கு மற்ற மதத்தை அறிவித்தால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அப்படி இவர் இமயமலை கடந்ததே அங்கே போகணும். அந்த தேசத்துக்கு இமயமலையை கடந்து பல முறை அவர் அங்கே கடந்து சென்றார். அப்படி ஒரு முறை கடந்து சென்று அவர் அங்கே இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க பொழுது அவரை பிடித்து கொண்டு அந்த புத்த மத தலைவரிடத்திலே கொண்டு விட்டார்கள். அப்பொழுது அவரை ஒரு தண்ணி இல்லாத ஒரு மொட்டு கேணியில் போட்டு மேலே சல்லடை மாதிரி உள்ள ஒரு கதவை போட்டு பூட்டி விட்டார்கள். அவர் உள்ளே கிடந்தார். ஏற்கனவே பல எலும்பு கூடலாம் அங்கே கிடக்குது இருந்தார். ஆனால் காலையிலே எந்திரிச்சு மீண்டும் அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் அவர். அப்போ போய் சொன்னாங்க அந்த புத்த மத தலைவர்கிட்ட, நீங்கள் கொல்லணும்னு நினச்சி கொண்டு கேணியில் போட்ட அந்த மனுஷன் மீண்டும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. இவருக்கு சந்தேகம், யாரோ அவனை திறந்து விட்டான், யாரோ அவனை பிடிங்கடா, எங்கடா சாவின்னு சொன்னால் சாவி இருந்தால் இடுப்பில் தங்கிக்கிட்டு இருக்கு. பார்த்தார்கள், இவனுக்குள்ளாக தேவ வல்லமை இருக்குது. அப்பொழுது எச்சரித்து, எங்கள் தேசத்தில் இதை குறித்து நீ பேச வேண்டாம், நீ கடந்து போய் விடுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனாலும் மீண்டும் அந்த தேசத்துக்கு போய் அவர் இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார். அப்படி அந்த புஸ்தகம் நீங்கள் படிப்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். கொஞ்சம் படிப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் தான் சாது சுந்தர் சிங் அப்படிங்கிற நம்ம இந்திய தேசத்தை சேர்ந்தவர். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் காணப்பட்டார். அப்புறம்
நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் சாது செல்லப்பா என்று ஒருத்தர், அவர் இறந்து போயிட்டார். அவரும் கடந்து சென்று உலகம் முழுவதுமே அவரும் கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் காணப்பட்டார். அமெரிக்க தேசத்தை சேர்ந்த பில்லி கிரஹாம் என்கிறவர் ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் காணப்பட்டார். ஜார்ஜ் முல்லர் என்கிற இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் காணப்பட்டார். இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகள் சாட்சியாக இருக்கிறார். குறிப்பாக நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் இன்று இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்கிறார். அவருடைய பாடல்கள், அவருடைய பிரசங்கம் சாட்சியாக இருக்கிறார். குற்றம் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், குற்றம் சொல்கிறவங்க அவரையும் சில பேர் குற்றம் சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய கூட்டங்கள் நடக்கிற நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா கர்த்தருடைய பிரசங்கத்தை அங்கே நீங்கள் காணலாம். அவருடைய அப்படியே அவருடைய பாடல் மூலமாக பிரசங்கம் சொல்லும், ஜனங்களை அப்படியே ஒருமுகப்படுத்திவிடுவோம். இப்படிப்பட்ட நிறைய சாட்சிகள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைய நாட்களிலே நம்ம பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு சாட்சியை பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்த்துவிட்டு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். எலிசா என்கிற ஒரு மனிதர் இருந்தார். எலியா இல்லை, எலிசா என்கிற ஒரு மனிதர் இருந்தார். இவரை குறித்து ஒரு சாட்சி இந்த நாட்களிலே நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சாட்சி என்றால், ஒரு மூத்த போதகர் அவர் எழுதிய புஸ்தகத்திலிருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மூத்த போதகர் யார் என்றால், திருமறை அறிஞர் என்று போற்றப்படும் டாக்டர் ஏ கிறிஸ்டோபர் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் எழுதின புஸ்தகத்திலிருந்து தான் அந்த சாட்சியை நம்ம பார்க்க போகிறோம். சாட்சி பாருங்க. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். யாரு? எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்பொழுது எலிசா, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாய் இருந்தவனே என்று புலம்பல் பாடினார். பல ஆண்டுகள் கழித்து எலிசா வியாதிப்படுகிறார். இப்போ பாருங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன பாடுறாரு? என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பல் பண்ணார். கொஞ்ச நாள் சென்று பாருங்க, அவருடைய ஊழிய நாட்களில், யாருடைய? எலிசாவுடைய ஊழிய நாட்களில் அவர் ஊழியம்லாம் முடிந்து அவர் படுத்திருக்கும் பொழுது, வியாதியில் படுத்திருக்கும் பொழுது, அதே புலம்பலை அந்த தேசத்தின் ராஜாவாகிய யோவாஸ் அவரிடத்தில் போய், இந்த இஸ்ரவேலுடைய ராஜா யோவாஸ் என்கிற ராஜா போய் அதே புலம்பலை அப்படியே எலிசாவை பார்த்து பாடினார். என்ன பாடினார்? என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றார். இவர் எலியாவை பார்த்து எலிசா பாடினார். இந்த எலிசாவை பார்த்து அந்த தேசத்துடைய ராஜா பாரு, என் தகப்பனே என்கிறப்ப, என் தகப்பனேங்கிறது ஒரு சாட்சியாக இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் இருந்தவரே என்று பாடு. இது ஒரு சாட்சி. பின்பு பாருங்க, அதில் பாருங்க என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தகப்பனானவன், இப்போ தகப்பன் பாருங்க, ரதமுமானவன், வீரனுமானவன் என்று ஒரு 3 சாட்சிகள் அங்கே அந்த ஒரு காரியத்தில் அந்த புலம்பல்ல இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு பாருங்க, எலிசாவிற்கு தான் எத்தனை சாட்சிகள் பாருங்கள். வேற என்ன சாட்சி இருக்கு எலிசாவை குறித்து சொல்லுங்க பார்ப்போம். சாட்சி அவரை குறித்து சாட்சியா இருக்கணும். சொல்லுங்க பார்ப்போம், ஏதாவது சாட்சி உங்களுக்கு தெரியுதா? சொல்லுங்க பார்ப்போம். சரி பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, அந்த சின்ன பிள்ளை சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போன அந்த சின்ன பிள்ளை பாருங்க, எங்க தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அப்படிங்கிற சாட்சியை சிறு பிள்ளை சாட்சியாக தன் எஜமான வீட்டில் அறிவிக்கிறாங்க. இது சீரியா தேசத்தாராகிய சிறு பெண் சொன்ன சாட்சி. அப்புறம் ரதமும் குதிரை வீரமானது, இது ராஜாவின் சாட்சி. அப்புறம் பாருங்க, வேற என்ன இருக்கு? தேவனுடைய மனுஷன், இது யார் சொன்னது? தேவனுடைய மனுஷன் என்கிற சாட்சி யார் சொன்னது? சூனேமியால் என்கிற அந்த பெண்
எலிசாவை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் தேவனுடைய மனுஷன். தேவனுடைய வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுது அந்த அம்மா, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற தேவ மனிதன். அப்போ தேவ மனிதன் என்கிற சாட்சியை சூனேமியால் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, தீர்க்கதரிசியின் புத்திரர் சொல்ற என் ஆண்டவனே. தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் என்ன சொல்கிறாங்க? எலிசாவை பார்த்து என் ஆண்டவனே, தேவ மனுஷன் என் ஆண்டவனே. அப்புறம் பாருங்கள், அந்த சிறு பெண் சாட்சி சொல்லுது, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று. அப்புறம் பாருங்கள், ரதமும் குதிரை வீரமான், இது ராஜாவின் சாட்சி. என் எஜமான், இது வேலைக்காரனின் சாட்சி. கேயாசுரா என்னுடைய எஜமான். பாருங்கள், எத்தனை சாட்சிகள் எலிசாவைக்கு இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த எலிசாவை ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கும்போது சிறு பிள்ளைகள் வந்து அவரை நிந்தித்தார்களாம். என்ன நிந்தித்தார்கள்? மொட்டை தலையா ஏறிப்போன்னு சொல்லி எலிசாவை நிந்தித்தார்கள். அப்பொழுது எலிசா என்ன பண்ணாரு? அப்போ அந்த சிறு பிள்ளைகளை ஒரு சபித்தார். சபித்தோன்னு என்ன ஆயிடுச்சு? கரடி வந்து இந்த சின்ன பிள்ளைகளை கடித்து போட்டுச்சு. இது அவருக்கு ஆரம்ப காலத்தில் இல்லாத பக்குவத்தை காமிக்கிறதாம். ஆரம்ப காலத்தில் இருந்த ஊழியத்தில் இருந்த பக்குவத்தை காமிக்கிறது என்று இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. பின்பு பாருங்க, சீரியா தேசத்திலிருந்து சீரியா இராணுவம் வந்து எலிசாவையும் அவருடைய வேலைக்காரனையும் சுற்றி வளைத்து கொண்டது. அப்பொழுது எலிசா என்ன பண்ணார் தெரியுமா? பார்த்தீங்களா, அன்னைக்கு வந்து அவர் கொல்லலை. அவங்கள கொல்லன்னு நினச்சிருந்தா அக்கினி இறக்கி கொன்றிருப்பார். ஆனால் அவர்களை பிடித்து கொண்டு தேசத்துடைய ராஜாத்திட்ட கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க சொல்லி மீண்டும் அவர்களை தன்னுடைய தேசத்துக்கே அனுப்பிவிட்டார் என்று வேதாகமம் சொல்லுது. அது பக்குவப்பட்ட ஒரு ஊழியக்காரர். சிறு பிள்ளைகளை சபித்தது பக்குவப்படாத ஆரம்ப நிலை. இப்போ பக்குவப்பட்டார். தன்னை பிடித்து போகும்படி தன்னை கொல்லும்படி வந்த இராணுவ வீரர்களை அவர் கொல்லாமல் என்ன பண்ணார்? அவர்களுக்கு உணவும் எல்லாம் கொடுத்து, உணவும் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து நல்லா உபசரித்து தன்னுடைய தேசத்துக்கு அனுப்பிவிட்டார். பின்பு வேதம் சொல்லுகிறது, சீரியா தேசம் பின்பு இஸ்ரேல் தேசத்தின் மேலே படையெடுத்த வரலை அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. நாம் எப்படி சாட்சிகளாக இருக்கிறோம்? நம்ம எப்படி சாட்சியாக இருக்கிறோம் பாருங்கள். சில பேரை பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், ஆரோக்கியசாமி சொல்லி எங்கள் கடையை பக்கம் ஒருத்தர் இருக்கார். கிழவே தட்டி விட்டால் கீழே விழுந்துருவார். அவருக்கு 70 வயசு பக்கம் இருக்கும். அவருக்கு 70 வயசு பக்கம் இருக்கும். நாங்கள் எங்கள் கடையில் சில பேர் வந்தால் அப்புறம் இப்படி இருக்கேன்னா என்ன அது என்னாச்சுன்னு கேட்போம். அது என்னாச்சு மொட்டையாத்தையும் கேட்போம், அது என்னாச்சுன்னு சொல்லி. சில பேர் சுதாரிச்சவன் எதுன்னு கேட்பேன். சில பேர் உளறி கொட்டிடுவேன் எல்லாத்தையும். எங்களுக்கு தெரியுமோ என்னாச்சுன்னு கேட்குறாங்க, எங்களுக்கு தெரியுமோன்னு உளறி கொட்டிடுவேன். அந்த கதையை அந்த இதை சேர்ந்தவன் இந்த ஆரோக்கியசாமி கிழவன். கேட்டேன், என்னப்பா அது என்னாச்சுன்னு கேட்டேன். அந்த கதையை ஏன் கேட்குற? என் வீட்டில் இருந்தது போல சுட்டிட்டு ஓடி போயிட்டா. யார் எங்கள் வீட்டுக்கு ஒரு அம்மா வந்துச்சு, நம்ம ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லி வந்துச்சு. நானும் சரின்னேன். இந்த ஆளுக்கு வயசு எத்தனை? 70. பேர் என்ன? ஆரோக்கியசாமி. சுருட்டிட்டு ஓடி போயிடுச்சான். யார் அந்த அம்மா தெரியல, யாரா சொல்லிச்சு. ஏதோ பெந்தகோஸ் சாமியை கும்பிட்றோம் உங்களையா? எப்படி? என்ன சாமியா? பெந்தகோஸ் சாமின்னு ஒன்று இருக்கும் போது. சாட்சி எப்படி? நல்ல சாட்சி இல்லை? சாட்சினா இப்படி இருக்கணும். அப்புறம் பாருங்கள், தம்பி சாலமன் சொல்லுவார், மேட்டுப்பட்டியில் ஒரு அம்மா இருக்காங்களாம், விக்டோரியான்னு சொல்லி. வீடு வீடாக போகிறது, போயிட்டு வா உனக்கு ஜெபம் பண்ணுறேன் காணிக்க கொடு, வா உனக்கு ஜெபம் பண்ணுறேன் காணிக்க கொடு. இது நல்ல சாட்சியா?
எண்ணெயை மந்திரிச்சு கொண்டு வச்சுக்கிட்டா இதை பூசிக்க உனக்கு சுகம் கிடைக்கும், காசு கொடு 100 ரூபா. பெரிய வசூல் ராஜா MBBS இருக்கும் போல. அப்புறம் பாருங்க, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் பாருங்க, எங்கள் ஊரில் ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, சுவிசேஷ ஊழியம் பண்ணுறவர், பெரிய கூட்டங்களாக நடத்தினவர், ஊழியம்லாம் செய்கிறவர். அவர் சாட்சி என்ன தெரியுமா? தன்னுடைய வப்பாடி செத்து போனதை வப்பாடி தூக்கி மடியில் போட்டு அழுதாராம். இவ்வளோ பெரிய சாட்சி பார்த்தீங்களா? வப்பாடி செத்து போனால் வப்பாடி தூக்கி மடியில் போட்டுட்டு அழுதாராம். என்ன அழுதுருப்பார்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை எலியாவை பார்த்து எலிசா சொன்ன மாதிரி, என் தகப்பனே என் ரதமும் குதிரை வீரனும் ஆடன்னு அழுதுருப்பாரோ? சாட்சிகள் பாரு எந்த அளவுக்கு. ஒரு ஊருக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்ல போயிருந்தோம். ஒரு ஊருக்கு, எங்கேயும் இல்லை, திண்டுக்கல்ல தான் ஒரு ஊர் இருக்குது. ஏன்னா இது மீடியாவில் போகிறனால அந்த ஊரையும் அந்த பேரையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். போயிருந்தோம் அந்த ஊருக்கு. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? திண்டுக்கல் வந்துட்டோம். இங்கே வந்து யாரோட வந்திருக்கீங்க? அந்த நபரோட வந்திருந்தால் ஓடி போயிருங்க. அப்படியே யாரோட? அந்த நபரோட நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஓடி போயிருங்க. ஏங்க அப்படி? அவன்லாம் ஒரு கிறிஸ்தவனாயா? அவன்லாம் ஒரு சபையில் இருக்கிறவனாயா? அவன் பண்ணுற அந்த ஏரியாவில் அக்கிரமம் பண்ணுறதுக்கு, பண்ணுற அக்கிரமத்துக்கு. அதனால் அவன் கூட வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து போயிருங்க. நல்ல சாட்சியாக இருக்குல்ல? சாட்சின்னா எப்படி இருக்கணும்? இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய சாட்சி எப்படி இருக்குது? இந்த மாதிரி சாட்சியெல்லாம் இருக்கக்கூடாது. இது என்ன சாட்சி தெரியுமா? இதுக்கு இந்த சாட்சிக்கு என்ன பேர் வைக்கலாம்? பொய் சாட்சி. வேற துர்சாட்சி. அப்படின்னா துருன்னா என்னது? துர்சாட்சி நீங்கள் வீட்டுக்காரமா சொல்லிச்சு. துருன்னா என்னது? துரு பிடிச்ச சாட்சி, கெட்டு போன சாட்சி, துர்நாற்றம் பிடிச்ச சாட்சி. என்ன சாட்சி? துர்நாற்றம் பிடிச்ச சாட்சி. நாட்டத்திலே வந்துட்டு துர்நாற்றம்னு சொன்னால் அது மோசமாக இருக்கும், மோசமாக இருக்கும். இது துர்சாட்சி. துர்சாட்சியாக இருக்கக்கூடாது. ஆகவே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்தேவானை போல இரத்த சாட்சியாக ஒன்று இருக்கணும். இல்லை எலியாவை போல எலிசாவை போல சாட்சியாக இருக்கணும். இல்லையா? அதெல்லாம் முடியலையா? சகரியாவை போல எலிசபெத்தை போல கர்த்தருடைய நியமங்களில் நீதி நியாயங்களில் உத்தமமாக இருந்தார்கள் என்கிற சாட்சியாக நமக்கு இருக்கணும். இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின, தூக்கி கல்லறையில் கொண்டு அடக்கம் பண்ணின அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை போல உத்தமமும் நீதிமானாய் இருந்தார்கள் என்கிற சாட்சி நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு துர்சாட்சி நம்மளை குறித்து இருக்கக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தருக்குள்ளாக நம்ம இருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ள சாட்சிகளாய் இருக்க வேண்டும், துர்சாட்சிகளாய் இருக்கக்கூடாது. சாலமோனுக்கு கர்த்தர் நேரடியாக தரிசனமே ஆகி சாலமோன்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். இந்த ஜனங்களை ஆளுவதற்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சாலமோன் கேட்டார். நீ அரிதான காரியத்தை கேட்டபடினாலே உனக்கு எல்லாத்தையுமே தரேன்னு சொன்னார். எல்லாத்தையுமே கூட கொடுத்துட்டார் ஆண்டவர். எல்லாத்தையுமே ஆண்டவர் கூட கொடுத்துட்டாரு. அதில் எண்ணிக்கையில் மப்பாட்டிகளும் மனைவிகளும் நிறையா கொடுத்துட்டார். கொடுத்தது நிமித்தம் அவர் சாட்சியை இழந்தார். கர்த்தர் கொடுத்தது நிமித்தம் இல்லை, இவர் போய் அநேக விக்கிரகாராதனை பண்ணுகிற அநேக ஸ்திரீகளை அவர் திருமணம் செய்து கர்த்தரை விட்டு வழி விலகி போய் விக்கிரகங்களுக்கு அவர் பலிபீடங்களையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கர்த்தரை விட்டு விலகி போனார். இப்படி சாட்சி இருக்கக்கூடாது. ஆனால் தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். மோசேயை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்?
என்னுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் என்கிற சாட்சியை சொல்லுகிறார். இதே யோவான் பார்த்து என்ன சொல்றாரு? யோவானை பார்த்து என்ன சொல்லுகிறாரு? திவ்ய வாசகனாகிய யோவான் என்று சொல்லுகிறார். இப்படி வேதாகமத்தில் நற்சாட்சி பெற்றவர்களைப் போல கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் காணப்படும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு உண்மை உள்ள சாட்சிகளாக இருப்போம், பிரியமுள்ள சாட்சிகளாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் துர்சாட்சியாய் தயவு செய்து காணப்பட்டு விடாதீர்கள். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், நம்முடைய வீதியில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய கிராமத்தில், நம்முடைய தேசத்தில் துர்சாட்சியாய் காணப்பட்டு விடாதீர்கள். அது மிகவும் கொடிதான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவரே, சாட்சியை குறித்து ஆண்டவரே நாங்கள் வேதாகமத்திலிருந்தும் வெளியிலிருந்தும் சில காரியங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஏசப்பா, அந்த காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிங்க. இதன் மூலம் ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாக அந்த செய்தி கடந்து செல்கிறது. இதை பார்க்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்திருக்கிற அந்த பிள்ளைகள் எங்களை ஒவ்வொருவரையும் நற்சாட்சியாய் நீங்கள் நிறுத்தணும். ஆண்டவரே, நாங்கள் எவ்விதத்திலும் துர்ச்சாட்சியாய் காணப்படாத படிக்கு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீங்கள் அப்படியாக ஆசீர்வதித்து எங்களை எங்கள் பகுதியில், எங்கள் தெருவில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் கிராமத்தில், எங்கள் தேசத்தில் எங்களை நீங்கள் சாட்சியாய் நிறுத்த வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோங்க. தாவே வந்திருக்கிற உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பெற ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியம் நீக்கமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்